வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேஸ் வித் தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா Adobe Premiere Proவில் வர இன்னொரு டியூட்டோரியல்லாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட் எப்படி உங்களோட வீடியோஸுக்கு போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கலர் எஃபெக்ட் போடுற 2-3 வழிமுறைகள் இருக்குது. இன்னொரு வீடியோவில் இருக்கிற அதே கலர் எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் போடுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முழு வீடியோக்கும் ஒரே ஒரு எடிட்டிங் மூலம் நீங்கள் வந்து நீங்களே கலர் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதாவது ஷேடோ கூட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி பிரைட்னஸ் கூட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட ஹேருக்கு வந்து டார்க் ஆக்குறதா இருக்கட்டும், உங்களோட ஃபேஸை வந்து இன்னும் டார்க் ஆக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து பிரைட் ஆக்குறதா இருக்கட்டும், பேக்ரவுண்டை பிரைட் ஆக்குற டார்க் ஆக்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எடிட்டிங்கில் முழு வீடியோவுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா Adobe Premiere Proலாம் வந்து சொல்லித்தரப்போம் தமிழ் மொழியில். ஸோ உங்களுக்கு இலவான முறையில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் வந்து கட்டாயம் தேவை எப்படி வீடியோஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து ஆக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. Adobe Premiere Pro பற்றி முழு விஷயம் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய முன்னைக்கு வாங்க எப்படி கலர் எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து Adobe Premiere Pro வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டில் போய் நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் செய்கிறபடியாக நியூ ப்ராஜெக்ட்டில் போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பேசிக்கான செட்டிங் செய்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி குயிக் எடிட்டிங் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் வந்து அந்த குயிக் உங்களோட ஹார்ட்வேரை பாவிச்சு என்கோடிங் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது செஞ்ச அப்புறம் கட்டாயம் நீங்கள் இப்படி உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்க இதில் வந்து ரெண்டரை வந்து மாற்றணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் ரெண்டர் ஆகணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேராக கொடுக்கலாம். பட் சாஃப்ட்வேராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா லேட் ஆகிக்கொண்டு இருக்கும். உங்களுக்கு லேட் ஆகக்கூடாது, வேலைக்கு ரெண்டரை முடியணும், குவாலிட்டியாக இருக்கணும், வேலைக்கு முடியணும், வேலைக்கு முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் ரெண்டரை வந்து இதுக்கு மாற்றி தான் ஆகணும். உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் கட்டாயம் இதில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ லொக்கேஷன் நேம் இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி தான் நேம் லொக்கேஷன்லாம் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த அப்புறம் வேறு மாற்ற தேவையில்லை, ஓகேன்றதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் தெரியும் நார்மலாக அப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன வீடியோ ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 2 முறை இருக்குது கலர் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து நீங்கள் தனித்தனி கிளிப்பாகவும் கலர் எஃபெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரே சேம் கிளிப்பாகவும் கலர் எஃபெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை நான் வந்து கட் பண்ணுறேன்னு என்ன சொல்லி தந்துருக்கேன். இந்த இதை கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி சின்றதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக வந்து நான் கட் பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறக்காண்டி. இப்போ இந்த 3 பிரிவையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கி விடுறேன் உங்களுக்கு வந்து இலவாக விளங்கவுண்டக்காண்டி. இப்போ இது வந்து ஒரு வீடியோலேயே வந்து கட் பண்ண வீடியோ, அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நான் சொல்லித்தரேன் 2வது முறையில் வந்து கலர் எஃபெக்ட் போடைக்க. இல்லை இது ஒரு வீடியோ தனித்தனி வீடியோவை ஷூட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி 2 வழிமுறை இருக்குது. ஸோ இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முழு கிளிப்புக்கும் எப்படி கலர் எஃபெக்ட் பண்ணுறேன்னா சொல்லித்தர போகிறேன். இதுவே இன்னொரு வழிமுறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோவை பார்த்து இல்லை வீடியோ பார்த்து அதில் என்ன கலர் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே கலர் எஃபெக்டை இந்த உங்களோட வீடியோவுக்கும் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன், அது எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு வீடியோக்கும் எப்படி கலர் எஃபெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஒரு வீடியோ இருக்குன்னா நீங்கள் வெட்டியெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் கலர் எஃபெக்ட் பண்ண போகிறீங்கன்றீங்க. உங்களுக்கு முழு வீடியோக்கும் தனித்தனி கிளிப்பாக இல்லாமல் முழு வீடியோக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் கலரை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ கலர் கூட்டின அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், வீடியோட குவாலிட்டி மாறி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த 2 அரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி போகலாம். உங்களுக்கு இதில் எஃபெக்ட் வரையில அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸில் போய் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இதில் எஃபெக்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து எஃபெக்ட்டை போய்க்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா வந்து எனக்கு இப்படி ஓப்பன் ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அடிக்க போகிறோம் கலர் அப்படின்ட்டு. கலர் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறவங்க பாருங்க, இந்த ஒரு வீடியோக்கு மட்டும்தான் நீங்கள் கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறீங்க. அதாவது இது ஒரு பெரிய வீடியோ, அதில் இது ஒரு கிளிப், இந்த கிளிப்புக்கு மட்டும் கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறீங்க, மற்ற கிளிப்புகளுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து இழுத்தோன்னு வந்து அப்படி இந்த இமேஜுக்கு மேலே விடலாம், அதாவது இந்த வீடியோக்கு மேலே விடலாம். இல்லை இந்த முழு வீடியோக்கும் செய்யணும்னா இப்படி நீங்கள் விட்டு நீங்கள் வந்து கலர் எஃபெக்டை மாற்றி கொண்டு இருக்கலாம் இருக்கும். உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கோ. இப்போ நான் இதை எடுத்தோன்னா வந்து இதுக்கிட்ட விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கலர் எஃபெக்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இதை நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணோம்னா நாங்கள் இப்போ இதை கொடுத்த கலர் எஃபெக்ட் நாங்கள் இங்கே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கலாம் இதில் வந்து அந்த கலர் எஃபெக்ட்டுக்குரிய இது வந்து எல்லாம் வந்துட்டு இதில் நாங்கள் வந்து பிரைட்னஸை கூட்டுறதாகட்டும் குறைக்கிறதாகட்டும் எங்களுக்கு இதில் வந்து மாறிக்கொண்டே இருக்குது. ஸோ இப்படி நாங்கள் வந்து
தனித்தனி கிளிப்புக்கு வந்து கலர் எஃபெக்ட் கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க இப்படி கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பீங்க, அதே எஃபெக்டை இங்கே அடுத்த வீடியோ அடுத்த கிளிப்பும் கொண்டு வந்து கஷ்டமாக இருக்கும். இது ஒரு முழு வீடியோ, அதனால தான். ஸோ முழு வீடியோக்கும் ஒரே டைமில் நீங்கள் வந்து கலர் எஃபெக்ட் கொடுக்கணும். அதாவது இந்த ஒரு கிளிப் பண்ணா இந்த வீடியோனா இந்த வீடியோக்கு அவ்வளோ கிளிப்பும் எவ்வளோ வெட்டு செஞ்சோமோ அந்த அவ்வளோ வீடியோக்கும் ஒரே கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் என்றால் நாங்கள் என்னென்ன செய்கிறது, அதான் ஈஸியான வழிமுறையும் கூட. ஸோ அதை எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதெல்லாம் ஒரே வீடியோ தான், இது வந்து ஒரு கிளிப் கொண்டு தான், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸுக்கும் இவ்வளோ கிளிப்புக்கும் வந்து ஆட் ஆகும். இப்போ உங்களை பார்க்க தெரியும், இதில் எந்த இடத்துலையும் ரெட் மார்க் ஒன்றும் பிள்ளையே இல்லை. கலர் எஃபெக்டை கொடுத்தோன்னே இந்த இடத்துக்குலாம் ரெட் மார்க் விளக்கிட்டுரும். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இவ்வளோ வீடியோக்கும் கலர் எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா லுமெட்ரிக் கலர்ன்ற வந்து என்ன செய்கிறேன்னா கிளிக் பண்ணி கொண்டு இந்த இடத்துல விடுறேன். அதாவது இந்த பேனலில் கொண்டு விடுறேன். அதாவது எங்கே விட்டுறேன்னு வழியாக பாருங்கள். இது கிளிப் பண்ணா கிளிப்புக்கு பக்கத்துக்கு மாஸ்டரில் இப்போ இங்கே விட்டோன்னு பாருங்கள், இது கீழே எல்லாரும் ரெட் கலர் கோடு விழுந்துட்டு. என்னென்ன இங்கே வந்து எஃபெக்ட் போட்டுட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோடு விழுந்துட்டுது. ஓகே, இப்போ எங்கே விட்டுறோம் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. கிளிப்புக்கு இதான் கிளிப் பண்ணா, இதான் இந்த கிளிப் பண்ண இது. அதுக்கு பக்கத்துக்கு மாஸ்டரில் வந்து விடுறேன். அதை நான் விட்ட வழியாக அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த கலர் எஃபெக்ட் வந்து அட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதில் நாங்கள் மாற்றுறது மூலம் எங்களுக்கு முழு வீடியோக்கும் ஒரே சேம் டைம்லேயே கலர் எஃபெக்ட் வந்து மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது டார்க்னஸ் கூட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஷேடோ போடுறதா இருக்கட்டும், இல்லை வைட்னஸ் கூட்டுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நீங்கள் இதில் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேசிக் கிரியேட்டிவ் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று அவங்கள சொல்லித்தரலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக் மாதிரி தான், இதிலே ஒரு பேசிக் மாதிரி தான் சொல்லித்தர போகிறேன். இதுவே உங்களுக்கு ஒரு இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, இப்போ தான் நம்மளை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை இதோட கூட செய்யணும், உங்களோட வீடியோ குவாலிட்டி அவ்வளோ கூட இருக்குன்றத மெட்டதிலையும் பாவிக்க வேண்டியா இருக்கும். அதில் உங்களுக்கு வருங்கால வீடியோஸில் வந்து உங்களை சொல்லித்தரேன். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேசிக் இருக்குது, அதை நாங்கள் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரோமா இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட்டுறதா இருக்கட்டும், ஹைலைட் லைட் கூட்டுறதா இருக்கட்டும், ஷேடோ, ஒயிட்னஸ், பிளாக் இதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றுறதா இருக்கட்டும். இதில் நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து டெம்பரேச்சர் மாற்றலாம். அதே போல் இது வந்து கூட்டுறோன்னா நீங்கள் வந்து கூட்டி அமைச்சு கொள்ளக்கூடிய இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் WB என்று போட்டு அதை நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு இதில் எங்கே ஒயிட்டாக இருக்குதோ அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது, நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஓகே, இந்த இடம் தான் மற்ற எல்லா இடத்தையும் விட ஒயிட்டாக இருக்குது. அதனால் வந்து ஒயிட் பேலன்ஸை வந்து என்ன செய்யறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து இதான் ஒயிட் ஆகினுடைய இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண எங்களுக்கு வந்து எப்படி மாறுமன்றதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே போட்டோன்னே பாருங்கள் எனக்கு வந்து இமேஜில் சின்ன மாற்றம் அமைஞ்சிருக்குது. இங்கே டெம்பரேச்சர்லேயே எனக்கு மாற்றம் மட்டும் அமைஞ்சிருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்னஸ் வந்து மாறி இருக்குது. இப்போ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு கலரில் போட்டிருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் நான் கூட்டிட்டு காட்டுறோம் உங்களுக்கு வரைய ஃபுல்லாக இப்படி கலரில் இருக்க ஒயிட்னஸை வந்து நாங்கள் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பாருங்க ஒயிட்டுக்கு வந்துடும். ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் கட்டாயம் பார்க்க வேண்டிய உண்டு. ஸோ ஒயிட் பேலன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா மாற்றலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் கூட்டேக்கு உங்களுக்கு வந்து சோப்பு கூடுற மாதிரி இருக்கும், அடுத்த பக்கம் கூட்டேக்கும் வந்து ப்ளூ கூடுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தேவை அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஓரளவு வந்துட்டுது. இந்த ஃபேஸ் வந்து டல் ஆகாமல் வந்துட்டுது. ஸோ இதில் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் நாங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும். இதில் நாங்கள் வந்து நிறைய எடிட்டிங் பண்ண போகிறோம். இதில் எங்களுக்கு வந்து வீடியோ வந்து மாறப்போகுது, குவாலிட்டியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகிறோம் இந்த இடத்துல தான். ஸோ நாங்கள் ஃபேஸுக்கு கொண்டு வைக்கிறோம், அப்போ தான் நீங்கள் பார்க்குற ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு வந்து இதில் கொண்டு போனோம்னா பார்த்தீங்க யாரோ இதில் வந்து கொண்டு போனோம்னா அங்கே வந்து இப்படி ஒன்று வரும். ஸோ கீழே இழுத்து விட்டோம்னா எங்களை வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஏன்னா வீடியோ தான் எங்களுக்கு முக்கியம் செய்ய போகிறோம். ஸோ அதே போல் தான் இந்த சோர்ஸுக்குள்ளே போயிட்டு எடிட் கண்ட்ரோலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து மாஸ்டரில் போய் நிற்கிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோவை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ ஷேடோவை வந்து என்ன செய்கிறோம்னா நாங்கள் வந்து ஒரு -10 போடுறோம். ஸோ -10 போடுறது எங்களுக்கு வந்து ஷேடோ வந்து குறைஞ்சிட்டுது. உங்களுக்கு இன்னும் ஷேடோ வேணும், ஷேடோ வந்து இன்னும் பிரைட்டாக வேணும் அப்படின்றீங்க நீங்கள் வந்து ஷேடோவை இன்னும் குறைக்கலாம். ஸோ ஒரு 50 போட்டு பார்ப்போம் எப்படி வருதுண்டு. ஸோ உங்களுக்கு பார்க்க தெரியும் ஷேடோ வந்து எப்படி வந்திருக்க வேண்டும். ஸோ இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல, பெர்ஃபெக்டாக தான் கிடக்குது. உங்களுக்கு இதுவும் ஓகேனா இதிலேயே விட்டுக்கொள்ளக்கூடியாமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்றதை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும், மாற்றி அமைச்சு பார்த்து டிசைட் பண்ணணும். குறைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குதுண்டு, ஃபேஸில் டல் அடிக்குது. ஸோ உங்களுக்கு எது உங்களோட வீடியோக்கு பொருந்துதோ அதை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் வந்து 8 போட்டுக்கொள்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் கொஞ்சம் கூடுவாக இருக்குது. ஸோ அந்த ஒயிட்டை வந்து நான் கொஞ்சம் குறைக்கிறேன். அதே மாதிரி பிளாக்குக்கு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தை நான் பிளாக்கையும் கொஞ்சம் டல் பண்ணுறேன். ஸோ டல் பண்ணிக்க நீட்டாக இருக்குது. ஸோ ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் நான் கூட்டினா இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். அதுக்காண்டி அடுத்த ஹைலைட் இருக்குது. ஹைலைட்டை நான் கூட்டினோம்னா பாருங்க கொஞ்சம் பிரைட் ஆகி கொண்டு போகும்.
ஒயிட் ஆகிற இடமெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆகிக்கொண்டே போகும். ஸோ உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றி அமைக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து கூட்டலாம். இதை வந்து 0.1 0.2 அப்படின்ற இதில் வந்து கூட்டுங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்ப்ளோர் 1 போட்டிங்கன்னா நல்லா ஹை ஆயிரும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சும்மா 1 போட்டோம்னா பாருங்கள் நல்லா பிரைட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து கூட்டிக்க 0.1 0.2 அப்படி வந்து கூட்டுங்க. அப்படி கூட்டி பார்க்க உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அது பொருந்துது அப்படின்னு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, எனக்கு இப்போ இது வந்து ஓகே இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ எடிட் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். இதில் ஸ்டேஜ் நாங்கள் வந்து 105 போடுறேன். இந்த ஆளும் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூடும். இதுவே கொஞ்சம் கூட மாதிரி தான் கிடக்குது. ஸோ 101 போடுவோம். ஸோ இது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே வர அந்த ஆக்டிவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல் எப்படி வீடியோ இருந்துச்சு இப்போ எப்படி அந்த வீடியோ இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ ஆக்டிவை கொடுத்தண்டா பாருங்கள், இப்படி ஒரு சுவர்த்த கலர் அடித்து இந்த வீடியோ முதல்ல ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுவே நாங்கள் இப்போ எடிட் பண்ண அப்புறம் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பைட் பேலன்ஸ் எல்லாம் சரியாக வந்து இந்த வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சோப்பு அடிக்குதான். நாங்கள் இந்த இடத்த வந்து நாங்கள் இன்னும் குறைச்சும் விடலாம். ஸோ குறைச்சி விடைக்க எங்களோட சிவப்பு வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ முகத்தில் டல் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த இடத்த நாங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்கள் வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணுறோம்னு இல்லை, இது நாங்கள் எடிட் பண்ண அங்களுக்கு எல்லா இமேஜ்லேயும் வந்து முழு வீடியோவும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கிளிப்பில் அவ்வளோ வீடியோவும் வந்து ஃபுல்லாக மாறும். ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த கிளிப் தேவையில்லைன்னா நான் டிலீட் பண்ணியும் கொள்ளலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் முழு வீடியோவும் வந்து ஃபுல்லாக மாறிட்டுது. இப்போ இதில் நான் கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடுத்த என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதில் பாருங்கள் எங்களுக்கு வந்து HSL இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் கலரை கூட்டுறது குறைக்கிறது செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்களோட முகத்துக்கு வந்து பிரைட்டாக கூட்டணும் அப்படின்னா உங்களோட முகத்தை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டு அந்த இடத்துக்கு மட்டும் பிரைட்டாக வந்து கூட்டலாம். இல்லை உங்களோட முடிக்கு கொஞ்சம் டார்க் அடிக்கணும் அப்படின்னா உங்களோட முடியை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டு அதை இன்னும் கறக்க வைக்கலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து இந்த முடியை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கினா நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து நான் டார்க் ஆக்குறேன், முடியை மட்டும் டார்க் ஆக்கணும், மற்ற இடங்கள்லாம் எந்த இதுவும் பெறக்கூடாதுக்காண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் கலர்ன்றது அதை கிளிக் பண்ணுறேன். இந்த கீ ஃப்ரேமில் செட் கலர்ன்றது அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் வந்து என்ன செய்கிறேன்னா இந்த முடியில் வந்து செலக்ட் பண்ணி விட்றேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னா முடி வந்து செலக்ட் ஆகிடுது. இப்போ இதில் கீழே போய்ட்டு ஷோ மாஸ்க்னு இருக்குது அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து டிசேபிள் பண்ணி விட்றோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டை மட்டும் விட்டுக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ 25% விட்டுருக்கோம் நம்மளை பார்க்குற ஈஸிக்காண்டி. இதில் நாங்கள் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க பாருங்கள் ஸ்மூத்னஸ் அதை நாங்கள் வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு மேலே இருக்க பாருங்கள் ஹார்ட்னஸ் மாதிரி அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம். எங்கே கொண்டு போய் எங்களோட ஃபேஸ் வந்து அதாவது ஃபேஸில் எங்களோட முடி எந்த வெட்டும் இல்லாமல் எந்த இடத்துல நீட்டாக தெரியுதோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். ஸோ கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து மிச்சத்தை அழிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீட்டாக இருக்குது. இதை வந்து ஸ்மூத்னஸை வந்து கொஞ்சம் கூட்டி விடுறோம். ஸ்மூத்னஸ் வந்து கீழே இருக்கிறது கொஞ்சம் கூட்டி விடுறோம். இப்போ கூட்டினா எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மிச்ச எல்லாம் போய் அந்த இடத்துல வந்து வந்துடுது. ஸோ ரெண்டாவது எஸ்என் இருக்குது அதை நாங்கள் அதையும் டிக் பண்ணுறோம். டிக் பண்ணோம் நாங்கள் இப்படி வரும். அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஸ்மூத்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு அப்புறம் இவரை வந்து கொஞ்சம் கூட்டணும். ஸோ கூட்டி போட்டு எந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து அதாவது அவங்களோட முடி வந்து எந்த இடத்துல நீட்டாக தெரியுதோ அந்த இடத்துல வந்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்மூத்னஸை வந்து கூட்டி விட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த இடம் நீட்டாக வந்துடும். ஸோ எனக்கு இப்போ இந்த இடம் வந்து நீட்டாக வந்துடுது. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா எல்என் இருக்குது அதே நாங்கள் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதே சேம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸை கொஞ்சம் கூட்டியே விடுறோம். இதுக்கு கூட்டி போட்டு இவரை கொஞ்சம் கூட்டி போட்டு எந்த இடத்துல எங்களோட ஹேருக்கு வந்து சரியான பெர்ஃபெக்டாக கிடைக்குதோ அந்த இடத்த நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உடுப்பும் கொஞ்சம் டல் அடிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேருக்கிட்ட வந்து சரியான இதில் வந்து இந்த இது வந்து பெர்ஃபெக்டாக வந்துடுது. இப்போ ஜூம் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மெட்ட இடத்துல இருக்க அவ்வளோ கலர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பிளாங்க் ஆகிடுது. இப்போ நான் ஷோ மாஸ்க்ன்றதை வந்து அன்டிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அன்டிக் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரோல் பண்ணிட்டு போகிறேன். கீழே ரோல் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலரை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். ஷேப்ஸும் வந்து மாற்றி அமைக்கணும், இதில் மாற்றி அமைச்சு கொள்ளலாம். ஸோ இந்த கலரை வந்து நான் வந்து டார்க்னஸ் தான் தேவை. ஸோ டார்க்னஸுக்கு வந்து நான் கீழே வந்து குறைக்கிறேன். இப்போ வேங்கன்னா இந்த ஃபேஸில் வர அந்த இது மாற இல்லை, ஆனால் ஹேரில் பார்த்தீங்கன்னா மாறிட்டு உங்களுக்கு அது எப்படி மாறிட்டு இல்லைன்னு பார்க்கணுன்னா மேலே போயிட்டு இந்த இடத்துல ஆக்டிவை நாங்கள் வந்து நிப்பாட்டி போடையே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கோ. ஓகே, இப்போ இப்படி இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவை நான் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் இந்த ஃபேஸில் எந்த வித மாற்றமும் இல்லை, ஆனால் ஹேரில் இருக்க கலர் வந்து கூடுது குறையுது. இதை நாங்கள் வந்து இதில் செஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். இதே போல் உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து பிரைட்னஸ் கூடும் அப்படின்னா ஃபேஸை நான் சொன்ன மாதிரி இந்த செட் கலரில் ஃபேஸை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் பிரைட்டாக கூட்டிக்கொள்ளலாம். இல்லை பேக்ரவுண்டு மட்டும் பிரைட் வேண்டாம், பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி போட்டு அந்த கலரை மட்டும் நீங்கள் வந்து கூட்டி அமைச்சு கொள்ளலாம்.
இல்லை எந்த கலரை கிளிக் பண்ணுறோமோ அந்த கலரை மட்டும்தான் எங்களுக்கு வந்து மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே இதை வந்து நாங்கள் வந்து டார்க்னஸ் கூட்டுறது, ஷேப்ஸ் கூட்டுறது, ஷேப்ஸை வந்து நான் கூட்டினோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் தெரியும், ஷேப்ஸ் கூடுற மாதிரி உங்களுக்கு தெரியும், இதில் பார்க்க தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவைன்றதை நீங்கள் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் நிறைய இதை கொடுத்துருக்காங்க, டின் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றி அமைச்சு பார்க்க உங்களுக்கு கலர் மாறும், இதெல்லாம் வந்து இதில் மாறி அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து முழு வீடியோக்குள்ளே போகிறேன், ஃபுல் ஃபிட்டுக்கு போயிட்டு இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா மேலே ஆக்டிவ் இருக்குது, அதை கிளிக் பண்ண அப்படின்ட்டா பாருங்கள் வீடியோ எடுக்க எப்படி இருந்ததுன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒரிஜினல் வீடியோ இப்படி தான் எங்களுக்கு வந்து எடுக்க இருந்தது. ஹேரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஒரு டல் கலர் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த கலர் எஃபெக்ட்டும் கொடுக்கல, கொஞ்சம் டல் அடிக்குது. இப்படித்தான் வந்து ஒரிஜினல் வீடியோ இருந்தது. அது நான் இப்போ நான் கொடுத்தா பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆக்டிவ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பாருங்கள் பேக்ரவுண்ட் நல்லா நீட்டாக வந்துட்டு, ஃபேஸ்லையும் கலர் கூட்டிட்டுது, ஹேரில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கலரை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபேஸுக்கு கொடுக்க போனால் கொடுக்கலாம், நம்மகிட்ட கொடுக்கல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஃபேஸுக்கு நீங்கள் கலர் கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி வந்து நீங்கள் வந்து முழு வீடியோவுக்கு நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தனித்தனியாக செய்யாமல் முழு வீடியோக்கும் ஒரே கிளிப்லேயே நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ இதில் செஞ்சபடியாக எல்லா வீடியோஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து மாறி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்ததை கிளிக் பண்ணி போகும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே போல் ஃபுல்லாக மாறிட்டுது, ஹேரெல்லாம் மாறி பேக்ரவுண்ட் கலரெல்லாம் மாறிட்டுது. இதே போல் நீங்கள் வந்து முழு வீடியோவும் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒரு யூடியூப் செய்கிறீங்க, வீடியோ செய்கிறீங்க அப்படின்ட்டு கலர் எஃபெக்ட் கூட்டுறக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் கலர் எஃபெக்ட்டை வந்து வடிவான முறையில் கூட்டி அமைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி வீடியோஸாக, அதாவது இன்னொரு வீடியோக்கு அதே கலர் எஃபெக்ட்டை எப்படி உங்களோட வீடியோ கொடுக்குறது, அதே போல கலரை எப்படி உங்களோட வீடியோ கொடுக்குறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்லி தரலாம். ஸோ தொடர்ந்து இருங்கள். Adobe Premiere Pro பற்றி முழு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போட்டுருப்பேன் என் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் அதில் போய் Adobe Premiere பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போடுவேன் தமிழ் மொழியில். ஸோ நீங்களும் ஒரு யூடியூப் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அறிஞ்சு கொள்றதுக்கு. நிறைய சேனல் வந்து போட்டிருக்காங்க வேறு மொழிகளில். ஸோ அவங்கள மொழியில் உங்களுக்கு விளங்க இல்லைன்னா நீங்கள் இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து தமிழ் மொழியிலே பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடியது. நான் எப்படி எடிட் பண்ணுறேன், நான் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன யுத்தியில் கையாளுறேன், என்னென்ன மாதிரி எடிட்டிங் பண்ணுறேன் Adobe Premiere Pro கூட நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தா நன்றி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே போல் நிறைய பேர் எடிட் பண்ணணும், அவங்களும் அதை பற்றி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். தொடர்ந்தே இருங்கள், நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.